கடந்த அதிமுக ஆட்சியில்தான் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழில் பாதுகாக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் போட்டியிடும் நிலையில் சிவகாசியில் தேர்தல் அலுவலகத்தை முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி திறந்து வைத்தார். தொடர்ந்து நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அவர், அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் பணியாற்றி விஜய பிரபாகரனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பட்டாசுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைத்தோம். தீப்பெட்டிக்கான ஜிஎஸ்டி வரி 11% 12% தீப்பெட்டி உற்பத்தியாளருடைய வேண்டுகோளை ஏற்று அதையும் குறைத்தோம். இப்படி ஒவ்வொரு தொழிலுக்கான நம்முடைய மாவட்ட மக்களுக்கான தொழிலில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கு. அதற்கான ஜிஎஸ்டி வரிகளை எல்லாம் குறைத்தோம். பார்த்து தொழிலை பாதுகாத்த இந்த பட்டாசு தொழில் இன்றைக்கு பரிதாபமான தொழிலாக இருக்கிறது. பட்டாசு ஆலை அதிபர்கள் பகிரங்கமாக வெளியே வர பயப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள். தம்பியுடைய ஒழுக்கம், அவருடைய பேச்சு, அவர் தாய் தந்தை மீது வைத்திருக்கின்ற அளவற்ற அன்பு சில நேரங்களில் எங்களையே கண்கலங்க வைக்கிறது. அவர் பேசுகின்ற பொழுது 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் விஜய பிரபாகர் வெற்றி பெற்றார் என்ற ஒரு வரலாற்றை நாம் உருவாக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.